முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளில் இந்த 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. வாங்க, முதலாவதாக நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவரை மகிழ்ந்து பாடி கம்பீரமாய் அவரை போற்றுவோமா? எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சேர்ந்து சேர்ந்து அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சேர்ந்து சேர்ந்து அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமம். இயேசு நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சேர்ந்து சேர்ந்து அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை கொண்டாடுவோம். கைத்தாளத்தோடு, பேரோசில கைத்தாளத்தோடு.
சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தாக்க தெரிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தாக்க தெரிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்கள் உற்சாகமாய் தட்டி எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமம். இயேசு நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து நின்று அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சேர்ந்து நின்று அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் என்று சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமென் என்கிறவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அப்படியே நடத்திக்கிற ஆண்டவர். நல்ல சேர்ந்து சொல். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே.
அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் சேர்ந்து சேர்ந்து. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் என்கிறவரை நல்ல இருகரம் தட்டி கொண்டாடுவோம். இந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்க, இந்த சம்பவங்களை யோசித்து பாருங்க. எஸ், அதே போல எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். நல்ல சந்தோஷமாய் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் சேர்ந்து சேர்ந்து. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நல்ல கரங்களை தட்டி நல்ல சிரித்து முகத்தோடு கூட ஆமென் என்கிற தேவனை உயர்த்துவோமாக. வாக்குத்தத்தங்கள் ஆமென் ஆமென். பக்கத்தில் பார்த்து நல்ல சிரித்து சந்தோஷமா. எஸ், ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்து ஒன்றும் ஒருபோது தடைப்பட்டு போவதில்லை. தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது அவர் சொன்ன வார்த்தையே. சொல்லுங்க. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் சொல்லுமா. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் சென்று சென்று. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். யோசேப்பின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படியாக கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினார். நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. சேர்ந்து சொல்வோம். ஈடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. ஈடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேற்றிட்டே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. சொல்லுங்க. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே.
குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவே. ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே சேர்ந்து சேர்ந்து ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே சேர்ந்து சொல்வோம் ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே சொல்லுவோமா ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் வாக்கு தத்தங்கள் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே என்று இருக்கிறதே. சொல்லுங்க வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கு. வாக்கு தத்தங்கள் வாக்கு தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே என்று இருக்கின்றதே. சொல்லுங்க வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவற. சொல்லுமா அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும். நீங்க சொல்ல போறீங்க சொல்லுங்க அவர் சர்வ வல்ல தேவனாய். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஒரு விஷயம் சொல்றீங்களா? அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. எல்லாம் சேர்த்து சொல்லுவோம் அவர் சர்வ வல்ல. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் ஆமே ஆமே ஆமே. இயேசு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. அவர் சொன்னதெல்லாம் ஆமே சொல்லுமா ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீர்களா? என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா? என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீர்களா? என்னோடு என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா? நீரே நீரே சர்வ வல்ல தேவனே. நீரே நாங்கள் நம் தேவனே. நீரே எங்கள் துதிக்கு பாத்திர. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நீரே 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 சர்வ வல்ல தேவனே. நீரே நாங்கள் நம்
பாத்திரர். ஓ ஆமென் அல்லேலூயா. ஆமென் 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 அல்லேலூயா. நீரே 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 அல்லேலூயா. நீரே நீரே. ஓ ஆமென் அல்லேலூயா. ஓ ஆமென் அல்லேலூயா. நீரே 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 அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லுமா ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாம். ஓ எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீரே. சொல்லி முடியாத சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியா அதிசயம் செய்பவர் நீர். வறநிலத்தை சொல்லுமா வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சேர்ந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவ ஜனங்களே, அவரை துதிக்கிறது ஒரு அறிக்கை செய்வது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக நித்திய பேரின்பம் மேட்ரிமோனி குறித்ததான ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5-6 பேருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட போதகரை ஆரம்பித்து இந்த ஊழியங்கள் மகிமையாக நடக்குது. இன்றைக்கும் அநேகர் இணைக்கப்படுகிறார்கள். உங்கள் குடும்பத்திலே திருமண தேவைக்கு காத்திருக்கிறவங்க இருப்பாங்கன்னா, ஒரு வாழ்க்கை துணைக்கு காத்திருப்பவர்கள் இருப்பார் என்றால் உடனடியாக எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்கள் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நன்மையானதை தருவார். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்போமாக. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நாம தியானிக்கிற ஸ்தோத்திர வார்த்தை என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் என்ன, நீ என் தாசன். 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். நீ என் தாசன். தாசன் என்றால் யார்? யார தாசன் சொல்லுவோம்? தாசனை யார் அப்படின்னா அடிமை அப்படி சொல்லிப்பாங்க. அடிமை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த அடிமை என்னது? தாமாகவே முன்வந்து அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. கட்டாயத்தின் பேரில் அடிமையாக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. வேதத்தின் படி அடிமையை என்ன செய்வாங்க? நேராக கூட்டிகிட்டு போய் டேபிளில் உட்கார வைப்பாங்க, அல்லது ஹாலில் வராண்டில் உட்கார வைப்பாங்க. இல்லை, நேராக காதை பிடிச்சி கொண்டு போய் கதவு கிட்ட கொண்டு போய் அந்த கதவு கிட்ட வச்சு என்ன செய்வாங்க? ஒரு ஆணி அடித்து டமால் அப்படின்னு சொல்ல உடனே சொல்லி ஒரு ஓட்டையை போட்டுட்டுருவாங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு அவர்
என்னது அடிமை அப்படிங்க. ஆனா வேதம் அதை சொல்லவில்லை. நீங்க மெட்டபாரிக்கலி, அதாவது உவமையாக சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தாசன் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவனை சேவிக்கிறவர்கள். கரங்களை தலைவச்சுங்க பார்ப்போம். இரண்டாவதாக தேவனோடு உடன்படிக்கையில் உள்ளவர்களை தாசன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனோடு உடன்படிக்கையில் உள்ளவர்கள், தேவனை சேவிக்கிறவர்கள் தாசர்கள். அடுத்த தேவனோடு உடன்படிக்கையில் உள்ளவர்கள் தாசர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது உபாகமத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. உபாகத்தின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகமம் 34:5 வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தரின் தாசனாகிய அப்படின்னா கர்த்தரை சேவித்த, கர்த்தரோடு உடன்படிக்கையில் இருந்த மோசேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இறையல் அடிப்படையிலே இந்த தாசன் அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கு. முதலாவதாக கீழ்ப்படுகிறவர், இரண்டாவதாக தாழ்மை உள்ளவர், மூன்றாவதாக அர்ப்பணிக்கிறவர். ஒபீடியன்ஸ், ஹியூமிலிட்டி அண்ட் டெடிகேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதர இறையல் அடிப்படையில் இந்த தாசன் என்ன அர்த்தம் அப்படின்னா சோதர கீழ்ப்படுகிறவர். இரண்டாவது என்ன அர்த்தம்? தாழ்மை உள்ளவர். மூன்றாவது என்ன அர்த்தம்? அர்ப்பணிக்கிறவர். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்கே அர்ப்பணிக்கிறேன் சொல்றவர் பேர் தான் தாசன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள் சோதரன் நீ என் தாசன் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸ்க்ளூசிவா எங்க மட்டும் பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தெல்லாம் பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கு. அது எதை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதை தான் இந்த நாளில் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்களை தாசன் ஆண்டவர் சொன்னார்னா எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு கூட சொல்றார். இந்த உலகத்தின் கண்ணோட்டத்தில் அவர் சொல்லல, அல்லது உலகம் நடந்து கொள்கிறபடி அவர் சொல்லல, அவர் வித்தியாசமான விதத்தில் அது சொல்ல வர்றாரு. அது என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். நல்ல கூர்ந்து கவனமாக நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இப்படி தந்திருக்க இந்த ஆசீர்வாதத்தை இதன் மூலமாக கொண்டாடும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 41:9 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பூமியின் கடையாந்தங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் சொல்றாரு. முதலாவதாக சோத்திரம் ஹல்லேலூயா, உங்களை தம்முடைய தாசர்களாக மாற்றின ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா உங்களுக்காக மனம் இறங்குகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்காக மனம் இறங்குகிறார். இப்ப IPL மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன செய்வாங்க? வீரர்களை ஏலத்துல எடுப்பாங்க, அப்படித்தானே? எல்லாருக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் சில ஆட்கள் திறமையா இருந்தாலும் ஒரு டீமும் வாங்காது. அப்படி வாங்காம தனித்து விடப்பட்ட நிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. போன மேட்ச் மாத்திரம் வரைக்கும் விளையாண்டவர் இப்போ அவர் செலக்ட் ஆகலாம், எப்படிப்பட்ட நிலை? அதே போலதான் அலசோத்து நீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கீங்க. யாருமே உங்களை வாங்கல, உங்களை கிட்டவே வரல, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன தெரிந்து கொள்ளப்பா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எல்லாம் வெறுத்துட்டாங்களா? கவலைப்படாத, நீ வா, நீ வா, நான் உன்னை என்னோடு கூட சேர்த்துக்கொள்ள. சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவங்கள மாதிரி அடிமை வேலை வாங்குறதற்காகவா? அடிமை வேலை வாங்குறதுக்காகவா? தரதரன்னு இழுத்துட்டு போறதுக்காகவா? அவன் சாப்பிட்றானா சாப்பிடலையோ, அவன் வேலை சோத்துறான், தூங்குனானா தூங்கலையோ, என் வேலையை மட்டும் செய்யணும்னு சொல்றதுக்காகவா? இல்ல, தம்முடைய அளவற்ற இரக்கத்தை உங்கள் மேல் என் மேல் வெளிப்படுத்துவதற்காக அவர் உங்களை தாசர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீ என் தாசன் சொல்ற ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை, மன உருக்கத்தை அளவில்லாமல் உங்கள் வாழ்க்கையில ஊற்றுகிறார். உங்களை வெறுக்க மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகனே மகளே, நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அல்ல என் பிள்ளையா ஏற்றுக்கொள்ள விசுவாசம் உள்ளவரை தேவனை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உங்களை கர்த்தர் வெறுக்கவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. வெறுத்து தள்ளவே மாட்டார். ஏதோ வாங்கி தொலைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு ஓரத்துல கடன் சொல்ல மாட்டாரு. இளைய குமார் பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து மீண்டும் வந்த சூழ்நிலையில தகப்பன் ஓடோடி போய் அவனை கட்டி அணைத்து
அணைத்து அவனுக்கு முத்தத்தை கொடுத்து உள்ள கூட்டிட்டு போய் ஸ்தோத்திரம் அவனுக்கு வஸ்திரத்தெல்லாம் மாட்டி விட்டு அவனுக்கு விருந்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி அவனுக்கு மோதிரத்தை போட்டு செருப்பை போட்டு ஸ்தோத்திரம் மீண்டும் அவன் நினைச்சான் என்னை வேலைக்காரர் ஒருத்தராக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி போனா மீண்டும் பிழையாக ஏற்றுக்கொண்டதை குறித்து பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உங்களை ஸ்தோத்திரம் அடிமையாக தான் ஏற்றிருந்தாலும் உங்களுக்கு இந்த உலகம் காட்டுறபடி அல்ல, உன்னதம் காட்டுகிறபடி அவர் என்ன செய்கிறாரு, உங்கள் மேல் தம்முடைய அளவற்ற கிருபையை, இரக்கத்தை, அன்பை பொழிகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வெறுக்கவே மாட்டார். விலை போகாமல் இருந்தவங்கள ஸ்தோத்திரம் கர்த்தர் ஓடோடி வந்து செலக்ட் பண்ணி நீ வாப்பா, எல்லாரும் உன்னை வெறிட்டாங்களா, எல்லாரும் தள்ளிட்டாங்களா, ஒதுக்கிட்டாங்களா, ஸ்தோத்திரம் நீ ஒரு பிரோஜனம் இல்லை, நீ ஒரு தண்டை சோறு சாப்பிட்றது தூங்குறதா உன் நிலை, எங்களால் பிரோஜனமே இல்லை அப்படிங்கிற நிலையில உங்களை ஒதுக்கி தள்ளிட்டாங்களா, உங்களுடைய கணவருடைய வார்த்தை, அவனுடைய மனைவியுடைய வார்த்தை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் நீ எல்லாம் உயிரோடு இருக்கிற சாத்தா பரவாயில்லன்னு சொல்ற நிலையில் இருக்கிறாங்களா, உங்களை தேடி வந்து மார்போடு அணைத்து மன கவலையெல்லாம் தீர்க்கிற மிகுந்த ஒரு இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தாராளமாய் ஏராளமாய் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு அடிமையாய் இருக்க முடியும். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. உன் குறை அறிஞ்சிருக்கிறேன், உன் குற்றங்களை அறிந்திருக்கிறேன், உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறேன், ஆனா நான் உன்னை வெறுக்க மாட்டேன்ப்பா. என் மகனே, என் மகளை நான் உன்னை வெறுக்க மாட்டேன். நீ எனக்கு தேவை, வா என்னுடைய இரக்கத்தை நீ அனுபவி, என்னுடைய கிருபையை நீ அனுபவி அப்படின்னு சொல்ற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. நீங்கள் லேவியராமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 26ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்திருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களுடைய பண்ணின என் உடன்படிக்கை அபத்தமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை வெறுக்கவே மாட்டேன் சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களை கைவிடாத ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். மறந்து போறாதீங்க. நாம் 23:8 தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ். ஒரு ஊழிய காட்டு ஒருத்தர் வந்து கேட்டாராம், நீங்க ஒரு நல்ல புரட்சியாளர் இல்லையா, நல்ல புரட்சியா எல்லாம் சொல்வீங்களே, என் கார் வாங்கியிருக்கேன், ஒரு ஸ்டிக்கர் பின்னால் ஒட்டணும், என்ன வசனம் போடலாம் அப்படின்னு கேட்டாராம். உடனே டக்குன்னு என்னாம் 23:8 போடப்பா அப்படின்னாராம். என்னது, தேவன் சபிக்காதனே நான் சொல்றேன், ஒருத்தர் உங்களை சபிக்க முடியாது, ஒருத்தர் உங்களை வெறுக்க முடியாது. ஏன்னா உங்களை நல்ல ஆசீர்வதிக்கிற, உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கிடுவார். நீங்க கவலையே படாதீங்க, என்ன சாபம் போட்டாலும் கவலைப்படாதீங்க, என்னதான் வெறுத்தாலும் கவலைப்படாதீங்க, அதை அவர் டீல் பண்ணிக்கிறார். முந்தி இரக்கம் பெறாதவங்க இருந்தீங்க, இப்பொழுதோ இரக்கம் பெற்றவளா இருக்கேன். இந்த இரக்கம் பெறாத காலத்தை யோசிச்சுட்டு இருக்காதீங்க, இப்ப இருக்கிற காலத்தை யோசித்து பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் சென்னைக்கு போறதுக்காக ஒரு டிக்கெட் புக் பண்றீங்க, அல்லது ஆன்லைன்ல நீங்க புக் பண்றீங்க, வெயிட்டிங் லிஸ்ட் 50ன்னு வருது, வந்து ஆனால் புக் பண்ணிட்டீங்க, 10 நாள் முன்னால் பண்ணிட்டீங்க, பிறகு நீங்கள் 2 நாள் கழிச்சு பார்க்கும் பொழுது அது 40 வருது, 30 வருது, அப்புறம் 20 வருது, அப்புறம் 10 வருது, அப்புறம் 1 வருது. இப்போ சோதர் யாராவது உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சென்னைக்கு போகணும்னு சொன்னீங்களே, உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிட்டா, என்னங்க சொல்கிறது, இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 50 தான் இருக்குது அப்படி சொன்னால் உங்களை என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்னப்பா கூறு இல்லாத ஆளாக இருக்கானே, 50 தான் இருந்த உண்மை தான், இப்போ என்ன இருக்குது 1 வந்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி மாறப்போகுது, ஆர்ஏசியாக மாறப்போகுது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆக போகுது, பர்த் கிடைக்க போகுது, போறாரு உட்காந்துக்கிட்டு வெயிட்டிங் லிஸ்ட் 50, நான் 15 நேரம் அல்ல நான் ரிசர்வேஷன் பண்ண 50 தான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்ன சொல்றது. அதே போல சொல்றேன், இப்போ இரக்கத்தை பெற்ற நீங்க இரக்கத்தை அனுபவிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, இரக்கத்தை அனுபவிங்க. இரக்கம் பெறாத காலத்தையே வசிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு இரக்கத்தை கத்த தந்திருக்கிறாரோ அந்த இரக்கத்தை கொண்டாடுகிற கூட்டமாய் நாம் மாற கத்த நமக்கு கிருபை தருவாராக. பழசெல்லாம் நமக்கு ஞாபகம் வரக்கூடாது, இப்ப புதுசு மட்டும் தான் ஞாபகத்தில். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே நம்ம பாவத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இப்ப பழசெல்லாம் ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க,
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பழச போய் நினைச்சாங்க. ஆண்டவர் தந்த மன்னாவை வெறுத்துட்டு பழச போய் யோசித்த பொழுது காடை கொண்டு வந்து கொடுத்துட்டார். சாப்பிட்ற நேரத்தில் அதுவே அவங்களுக்கு பிரச்சனையா மாறிச்சு. அப்ப இரக்கத்தை கொண்டாடுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புறேன். யோபின் புத்தகத்தை திருப்பிக்கிடுங்க. யோபின் புத்தகம் நீங்க 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாராம், ஒருபோதும் வெறுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, நீ என் தாசன் சொன்ன ஆண்டவர் முதலாவதாக மனம் இறங்குகிறார், நம்முடைய மன உருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதா நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் அலிசோத்திரம் நீங்க 21ஆம் வசனத்தின் அலிசோத்திரம் முற்பகுதியை பார்க்கும் பொழுது அதுக்குள்ள அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மறுபடி என்னது வணங்குகிறார். இரண்டாவதாக நீ என் தாசன் சொல்றாரே அலிசோத்திரம், நாம் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கும் பொழுது தம்முடைய மன உருக்கத்தை வெளிப்படுத்துகிற மாத்திரமல்ல, அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, மறுபடி உங்களை வணைந்தெடுக்கிறார். கரங்களை வைத்து அலைச்சங்க பார்ப்போம். நல்லா இருந்தீங்க, இப்ப கெட்டு போயிட்டீங்க, ஆனால் சோத்திரம் அவருடைய கரத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார், மீண்டும் அலிசோத்திரம் எஜமானுக்கு பிரோஜனமான பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக, எந்த நற்கரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களையும் என்னையும் அவர் வணைந்தெடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அடிமை மாதிரி ட்ரீட் பண்ற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடிமை இருக்கிற இடத்துல அப்படியே வச்சிருப்பாங்க. அவன் வளர்ச்சியை குறித்து ஒரு அக்கறையே இருக்காது. ஆனா உங்க வளர்ச்சியை குறித்து ஒரு அக்கறை உள்ள ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் மேன்மை குறித்து ஒரு அக்கறை உள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்க வளர்றதுதான் தேவனுடைய சித்தம், நீங்க மேன்மை அடையதான் தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்ட ஆண்டவர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர் நிச்சயமாய் சந்தோஷப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. மறுபடி வணைந்தெடுக்கிற ஆண்டவர். இதுக்கு நான் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அலிஸ்தோத்திரம் என்ன செய்கிறார், ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை வணைந்தெடுக்கிறார். அலிஸ்தோத்திரம் ஆமென். ஆண்டவராகிய தம்மை சார்ந்து கொள்ளும்படியாக உங்களை வணைந்தெடுக்கிறார். அழிவுக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை வணைந்தெடுக்கிறார். மூன்றாவதாக நான்காவதாக ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை வணைந்தெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்திரையா என்று சொல்லி பாட்டு பாடுறோமே, அந்த அனுபவம் நமக்குள்ள வர கர்த்தர் கிருபை தருவாராக. அலிஸ்தோத்திரம் அடிமையா நடத்துங்க. நீங்க சொல்லலாம், என்னை அடிமையாவே நடத்துங்கப்பா, என்னை அடிமையாகவே நடத்துங்க. இந்த உலகத்தை ஆட்களை பார்த்து சொல்ல முடியாது அடிமையா என்னை நடத்துங்கன்னு. இந்த ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல, என்ன அடிமையாவே நடத்துங்கப்பா, ஏன்னா அதுவே பெரிய ராஜ வாழ்க்கை. பக்கத்தை சொல்லுங்க, நீங்க ராஜ வாழ்க்கை வாழ்றீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா அடிமை மாதிரி ஆண்டவர் நடத்துறாரு. என்ன ராயல் மன உருக்கத்தை ஊற்றுறாரு. இப்ப என்ன செய்யறாரு, மறுபடி உங்களை வணைந்தெடுக்கிறார். எதுக்கு? ஆசீர்வாதமா இருக்கு. அந்த ஆரத்தில் இந்த ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ஜாதிரிய ஆசிரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள் சொல்ல. அவ்வளோ மேன்மை. அதான் எத்தனை மகத்துவம் உள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மா தயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம் என்று சொல்லி மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். பாருங்க, நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் சோத்திரம் நீங்க 31ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 37 31 வாசித்து பார்க்கும் பொழுது, யூத வம்சத்தார் தப்பி மீந்திருக்கிறவர்களை மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார். மறுபடியும் என்ன செய்வாங்களாம், கீழே வேர்பற்றி அல்ல மேலே கனி கொடுப்பு. எத்தனை பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கீழே வேர்பற்றி மேலே கனிகளை கொடுக்கத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியம். அது சும்மா இருக்கிற தேவன் அல்ல. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிற எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிடுங்க. 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் கண்ணியே மறுபடி முன்னே கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பால் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்பட்டு வருவாய். கரங்களை வைத்து அல்லேல்ச்சுங்க பாப்பா. என்ன பெரிய பாக்கியம், என்ன பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. மறுபடியும் நம்மை கட்டி அது மாத்திரமல்ல, மீண்டும் வர வைக்கிற ஒரு ஆண்டவர். சொல்லுங்க, என்ன மாதிரி இருந்தால் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற ஆண்டவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
உடைந்து போன உங்களை உருவாக்க முடியும். தள்ளப்பட்ட உங்களை தலைவனாக மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நீங்கள் நானும் ஸ்தோத்திரம் அவர்கிட்ட வரும் பொழுது, என்னப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நேர்த்தியாய் உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராய் நிச்சயமாய் இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன நான் உந்தன் அடிமை, நான் உந்தன் அடிமை, நான் உந்தன் அடிமை. சொல்லுங்க, நான் உந்தன் அடிமை, நான் உந்தன் அடிமை, நான் உந்தன் அடிமை, நான் உந்தன் அடிமை ஆண்டவரே, நான் உந்தன் அடிமை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. மாற்றத்தை தரு. நம்ம வாழ்க்கையை தொட்டு பார்த்து சொல்லுவோம், எவ்வளோ மாற்றத்தை கற்று தந்திருக்கிறான் நம்முடைய பாஸ்டரியா. வாழ்க்கை எவ்வளோ பெரிய மாற்றம். எடுத்தோன்னே கோபம் வர்ற நிலை தான். அப்படிப்பட்ட நிலையில ஆண்டவருக்கு அடிமையாக வந்ததுனால, ஆண்டவருடைய தாசனா மாறினால சுவாபத்தையே கத்தர் மாட்டி போட்டார். சுவாபத்தையே மாட்டி போட்டார். அது யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி ரிசர்வ் டைப்பானால தான் சுவாபத்தையே மாட்டி எல்லாரோட பேசு, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது. நம்ம ஆண்டவர் மாற்றத்தை தர்றவர். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரனை 4 பேர்கிட்ட பேசி தான் ஆகணும். எங்கள் அப்பா அப்படியே ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஸோ வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா ரூம்குள்ளே பொம்பளை பிள்ளைமாய் போய் ரூமில் பூட்டிட்டு உட்காந்துருவாங்களாம். அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கத்தர் பழக்க வைக்கிற ஆண்டவர். உங்கள் ஸ்வாபத்தில் மாற்றம், குறிப்பாக குணாதிசயத்தை நல்ல மாற்றத்தை கத்த தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா பார்க்குற நல்ல அழகாக இருக்கிறீங்க, கிட்ட வர்ற நேரத்தில் அது நல்ல குணாதிசயங்கள் வெளிப்படணும். அது அவரால் மட்டுமே செய்ய முடியும். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய தாசன், என்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உந்தன் அடிமை. அந்த பாட்டு ஒரு கவியை பாடுமா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சவிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாக மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து, அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணி வாடிப்பே எந்த ஜெயத்துடன் என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடி. அந்த பாட்டு தான் போடுங்க. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் பலியாக காணிக்கையாக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. சொல்லுமா, ஆண்டவரே, என்னை நான் என்றும் உம்மடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே, அந்த நாடு சுதந்தரிப்பே. நீ என் தாசன். முதலாவதாக மனம் இறங்குகிறார். நீ என் தாசன். இரண்டாவதாக மறுபடி வணைகிறார். மூன்றாவதாக நீ என் தாசன், நான் உன்னை மறக்கிறதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதை ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கத்த நம்ம மறக்க மாட்டான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அடிமையை யாராவது நினைப்பாங்களா? யாராவது நினைப்பாங்க? சாப்பிட்டான்னு நினைப்பாங்களா?
அவன் தூங்குனானா நினைப்பானா? நினைப்பாங்களா? அவன் குடும்பம் எப்படி நடத்த நினைப்பான்? ஒன்றும் கவலைப்பட மாட்டான். எனக்கு மட்டும் அவன் வேலை செஞ்சா போதும் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அவருக்கு அடிமையாக மாறும் பொழுது உங்கள் நினைவா அவர் இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசனம் 49ஆம் அதிகாரம், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்லை. தாயை மறக்க மாட்டேன், நினைச்சிட்டே இருப்பாங்க. என்ன வேலை செஞ்சாலும் உங்க மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். மல்டி டாஸ்க் அப்படி வச்சிருக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும். அந்த தாய் மறந்தால் நல்லா இருக்கும் நினைப்பாங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு போல இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், நிலைத்திருக்கணும் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட தாய் அவங்க கூட மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய நினைவா இருக்கிற ஒரு ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஃபாதர் சொல்றார், உன் நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவா இருக்கிறாள், ஓடிவா என் மகளே. பிரைஸ்ல உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும், 4:31 வாசித்து பார்க்கும் பொழுது, உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை என்ன செய்ய மாட்டாராம்? மறக்கவும் மாட்டார். அவர் மறக்கவே மாட்டார். உங்களோடு பண்ணின உடன்படிக்கை அவர் மறக்கிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சங்கீதம் 9:18 வாசித்து பார்க்கும் பொழுது, எளியவர்களை கர்த்தர் ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நினைத்து கொண்டே உன் நினைவா இருக்கிறார் மகனே. அல்லது அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அல்லது உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி ஒரு பாட்டு பாடுறோமே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லது மனுஷன் மறந்து போகலாம். யோசேப்பை கூட மறந்து போனாங்க. அவன் மூலமா நன்மை பெற்றவங்க மறந்து போன சூழ்நிலை, ஒரு மனுஷன் மறந்து போன சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார். உங்களோடு பண்ண உடன்படிக்கை கர்த்தர் மறக்க மாட்டார். அல்ல உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்கள் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. உங்கள் ஜெபங்களை கர்த்தர் மறக்க மாட்டார். உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் மறக்க மாட்டார். அது சோத்திரம், உங்களுக்கு ஹல்லேலூயா. அது இதயத்தின் கண்ணீரை கர்த்தர் மறக்க மாட்டார். கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் அவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. கடைசி ஒன்று சொல்ல நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். முதலாவது சொன்னேன், மனம் இறங்குவேன்னு சொன்னார். ரெண்டாவது, மறுபடியும் வணைந்தெடுப்பேன்னு சொன்னார். மூன்றாவது, உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. நான்காவது சொல்றேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீங்க ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 44:23 வாசித்து பார்க்கும் பொழுது, வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காற்றுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுறார். பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். எதற்காக தேர்ந்தெடுத்தார்? சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தாங்க. மற்ற இருக்கிற தெல்லான் ஜனங்களுக்கு ஒரு லெசன் எடுக்க விரும்புகிறார். என்ன சொன்னார்? நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை பார், நான் அற்புதங்களை செய்கிறவர், நான் அதிசயங்களை செய்கிறவர், ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், கிடைக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். இவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சொல்ல ஆரம்பிச்சாங்க, இவள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இவர் ஜீவனுள்ள ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நோபல் பரிசு பெறுறது நிறைய பேர் யூத ஜனங்கள். அவங்க ஸ்தோத்திரம், நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு பெறுறாங்க. அதன் மூலமா யார் மகிமைப்படுறார்? கர்த்தர் மகிமைப்படுகிறார். உங்கள் மூலமாக, என் மூலமாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்க நம் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகல ஜனங்களின் நான் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் சொன்ன ஆண்டவர் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நான் யாருங்கிற மறந்துடாதீங்க. நீங்கள் நான் அற்புதமும், அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு அடையாளம். சொல்லுங்க அல்லே, பக்கத்தை கை கொடுத்து, நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு அடையாளம்.
அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு ஒரு பெரிய சாட்சி, உங்கள் குடும்பம் ஒரு பெரிய சாட்சி. வசனத்தை வாசிக்க விரும்பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது 67 வாசித்து பார்க்கும் பொழுது, கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நேபாயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டாய் என் பலிமிடத்தில் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படும். இன்னைக்கு நாம ஆலயம் மகிமைப்பட்ட யார் மகிமைப்படுவோம்? ஆட்டப்பட்டிக்கு நம்ம தான் மகிமைப்பட போறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல நம்ம வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் அது கர்த்தருக்கு மகிமையா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கடத்துக்குள்ள அடங்கியிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏசாயா 66:5 வாசித்து பார்க்கும். ஏசாயா chapter 66 and verse 5 என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உன் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவார் என்கிறார்களே. என்ன சொல்றாங்களா? என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றாங்களா? கர்த்தர் மகிமைப்படுவார் என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ உங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாரா? சந்தோஷம் உண்டாகும்படி காண. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்து இதயத்தை கை சொல்லுங்க. கர்த்தர் நான் சந்தோஷம் அடையும்படியாக அவர் எனக்கு வெளிப்படுவார். சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் நீங்கள் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவையிலிருந்து ஸ்தோத்திரம் ஆடல் சத்தம் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர்களை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். இது எப்படி ஆயிற்று? இது தேவனால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் தரப்போற. கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிக்க போறோம். எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொள்ளும். மீகா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு தம்முடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு மேய்ப்பார். ஆகையால் அவர் நிலைத்திருப்பார்கள், அவர் இனி பூமியின் எல்லைகள் பரிந்தும் மகிமைப்படுவார். என்ன செய்வாரா? எங்க எல்லையில் எங்கும் கர்த்தர் மகிமைப்படுவார். அப்ப நீ என் தாசன் சொல்ற ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன இரக்கமாய் இருக்கிறார். இரண்டாவதாக அவர் என்ன செய்கிறார்? மறுபடி வணைந்தெடுக்கிறார். மூன்றாவது அவர் என்ன செய்கிறார்? அல்ல மறக்காது இருக்கிறார். நான்காவது என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். தாசன்னா வேலையாள்னா புரட்டி எடுக்கிற உலகம். ஆனா எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அது சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அல்ல சொல், நீ பார்க்குற மாதிரி நான் கிடையாதுப்பா, இந்த உலகம் காட்டுற மாதிரி நான் கிடையாது. ஏன் அலுசோத்திரம்? என்னுடைய திட்டங்கள், என்னுடைய நினைவுகள், உன்னை குறித்து நான் கொண்டிருக்கிற நினைவுகள்லாம் வேற லெவலில் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. வேற லெவலில் இருக்குன்னு சொல்றாரு. இந்த 4 பாயிண்ட்டும் என்னைக்குமே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. எத்தனை பேர் சொல்றீங்க நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை? சந்தோஷமா சொல்லலாம். அது சோத்திரம். ஆண்டவர் உலகத்துல சொன்னாதான் சிக்கல் போட்டு தள்ளிடுவாங்க. அது சோத்திரம். ஆமே, எவ்வளவு உருவலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா எவ்வளவு உங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கலாம்னு நினைக்கிற ஆண்டவர், எவ்வளவு கொடுத்து ஆசீர்வதிக்கலாம், எவ்வளவு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம், எவ்வளவு மேன்மையா கொண்டு வரலாம்னு நினைக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவருக்கு அடிமையா மாறு. இன்னைக்கு மொபைலுக்கு அடிமையா மாறி இருக்கிற, அல்லது இன்னைக்கு இன்டர்நெட்டுக்கு அடிமையா மாறி இருக்க, சோசியல் மீடியாவுக்கு அடிமையா மாறி இருக்க, மனுஷனுக்கு அடிமையா மாறி இருக்க, எடுதல் பாலனுக்கு அடிமையா மாறி இருக்கிற, அதெல்லாம் உன் பலத்தை எடுக்கிறதா தான் இருக்குது. ஆரம்பத்து நல்லா இருக்கு, சுகர் கோட்டது போல இருக்கு. அதுக்கு பிறகு உனக்கே தெரியுது, ஐயோ இப்படியிலிருந்து எப்படி விடுதலை ஆவது, எப்படி நான் தப்பி வைப்பதுன்னு நீ குழங்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே நான் உனக்கு அடிமை, நான் உனக்கு அடிமை, நான் உமக்கு அடிமைன்னு சொல்லு, நான் உமக்கு அடிமைன்னு சொல்லு. சிகரெட் சிலர் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கலாம், சில குடி ஆளுகை செய்திருக்கலாம், போனோகிராஃபி ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய அடிமை. கோபங்கள், எரிச்சல்கள், மாம்சத்தின் கிரியைகள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, நான் உம்முடைய 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அலிஸ்வத் நான் என் குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவி தாகி சொல்லுகிறார். என்னை சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய அடிமை. வாலிப
தங்கச்சி சொல்லு, வாலிப தம்பி சொல்லு, நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய அடிமை. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழி நடப்பேன், உம்முடைய பாதத்தை பிடிப்பேன் ஆண்டவரே. நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய அடிமை, உமக்கு அடிமை ஆண்டவரே. நான் உம்முடைய தாசன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, நான் உம்முடைய தாசர் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க தான் வேணப்பா. அல்லேலூயா. என் மேல இரக்கத்தை தருகிறவர், இரக்கத்தை பொழிகிற ஆண்டவர், என்னை மறுபடியும் வணிந்தெடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை மறக்காதிருக்கிற ஆண்டவர். ஆண்டவரே என்னை நினைத்து கொண்டே இருக்கிறவர். காரியத்துக்காக நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா அல்லேலூயா அன்புக்காக நினைக்கிற தேவ நீரப்பா. காரியத்துக்காக நினைக்கிற ஏராளமா இருக்கிறாங்க, அன்புக்காக நினைக்கிற ஆண்டவர் நீர் அல்லவா. அல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்துகிறவர், என்னை மகிமைப்படுத்துகிறவர், மகிமைப்படுத்துகிறார். என் மூலமாய் மகிமைப்படுகிறவர், என் மூலமாய் மகிமைப்படுகிற நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா என்ன துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது பாதம் அப்பா ஜெயத்துடன் முடியும். அந்த நான் சுதந்தரிப்பே, அந்த நான் சுதந்தரிப்பே. நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாள் எங்களோடு கூட பேசுறதுக்கு இடைப்பட்ட தயவுக்கு அவன் கோடி நன்றி. நீ என் தாசன், நீ என் தாசன். இந்த வார்த்தை கேட்டு நான் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சந்தோஷப்படணும், சந்தோஷப்பட்டுட்டே இருக்கணும். அப்படிதான் நடக்க போகுது. உமக்கு அடிமையா இருந்தவர்களை நீர் எப்படி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. மன உருக்கத்தோடு நடத்துகிறீரப்பா, மறுபடி வணிந்து நடத்துகிறீரப்பா, மறக்காமல் நினைவு கூர்ந்து நடத்துகிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்தி கொண்டே நடத்துகிறீரப்பா. ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிற தயவுக்கா நன்றி அப்பா. என்னைக்கும் உமக்கு அடிமையா இருக்கிறது. ஏதோ ஒரு காதுல வாங்கி அடுத்த காதுல புட்டோன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு அதிகமான நேரத்தை கொடுக்க கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவு மேன்மைக்கா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமான். அல்லேலூயா. எவ்வளோ பேர் நல்ல ஊழியங்களை செய்கிறவங்கள மாறிட்டாங்க. தூக்கத்தை ஒதுக்கி தள்ளிட்டு ஊழியத்துக்கு வர்றாங்க, ஊழியம் செய்யறாங்க, பல பொறுப்புகளை ஒதுக்கிட்டு ஊழியத்தை செய்யறாங்க. அவருக்கெல்லாம் பெருக்கமான நன்மைகளின் நிறைவாய் தருபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபையில கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுப்பின் நாள் மாதத்தின் ஒவ்வொரு நாள் நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்ன நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதான கிருபை நமக்கு தந்தார். அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவரே நம்முடைய தஞ்சமாய், கோட்டையாய், அடைக்கலமாய் இருந்து நம்மை வழி நடத்துவாராக. அலிசோதரன் திருநெல்வேலியில் இருப்பீர்கள் என்றால் எந்த சபைக்கும் போலனா எங்கள் சபைக்கு வாங்க, நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இன்னும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வேண்டும், நல்ல வழிகாட்டுதல் வேணும், அலிசோதரன் நல்ல போதனைகளுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக காத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க சோதரன், எங்களோட யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதில் ஆராதனைகள், ஜபங்கள், பைபிள் ஸ்டடியெல்லாம் இருக்குது பாருங்கள். யூத் ப்ரோக்ராம், யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ் இருக்குது. அது மாத்திரமல்ல, ஜைன் ஏஜ் டிவிங்கிற யூடியூப் சேனலில் சிறுவர்களுக்கான பிளஸ் அப்படின்னு சர்வீஸ் நடக்கு. நிச்சயம் சூப்பராக இருக்கும். பிள்ளைகளை பார்க்க வைங்க. இந்த லீவ் காலங்களில் நீங்கள் பார்க்க வைங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாய் தருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.